ஹாய் நண்பா, நான் உங்கள் பிஎஸ்பி. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் வந்து வாங்குறதுக்காக நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் எந்த கடையில் வாங்குகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கும்மிடிப்பூண்டியிலேருந்து பாடி வரைக்கும் நம்ம போகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஃப்ளூட்டுக்கு பேக் தைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து டெலிவரி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடிக்கு போயிட்டு பாடியில் இருக்கிற அந்த பேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கடையும் வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணுறோம். ஸோ அவங்க என்னென்ன பேக்ஸ் எல்லாம் தைக்கிறாங்க, என்ன வரும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாடிக்கு போகிறோம், அங்கே பேக்கை வந்து டெலிவரி எடுக்கிறோம். மொபைல் கேமரா பார்த்திங்கன்னா பிளர்ராக இருந்தது. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி எங்கள் மாமா பையனுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து பந்தக்கால் நட்டுவாங்க. ஸோ அதுக்கு வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து மேனுவல் மோடில் வந்து இந்த ஃபோக்கஸ் அப்படின்றத நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து அப்படியே நம்ம இந்த வீடியோவும் எடுக்கிறோமா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிளர்ராக இருந்தது. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் மாமா பையன் கல்யாணத்துக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து 100 ருபீஸ் சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தோம். கும்மிடிப்பூண்டி டு திருத்தணி போயிட்டு நம்ம அங்கேருந்து ரிட்டன் வந்தோம். ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கை கொடுத்துருக்கேன், அது மூலிமா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சேலஞ்ச் முடிஞ்சுது. அப்போ வந்து 50 ருபீஸ் சேலஞ்ச் தானே நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் 50 ருபீஸில் நம்ம வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரணும். ஸோ இதுதான் வந்து சேலஞ்சு. இந்த சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணி நான் வந்து மேரேஜுக்கு போயிட்டு வர போகிறேன். கண்டிப்பாக நான் வந்து 50 ருபீஸ்க்குள்ளே நான் வந்து போயிட்டு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வரும். இப்போ வந்து புதுவாயில் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ புதுவாயில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. ஸோ அது என்ன ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரணி ஆறு அப்படின்வாங்க. ஸோ அந்த ஆறை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கங்கா புனித தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் போன வீடியோவில். ஸோ அந்த பார்ட் எல்லாமே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், அது மூலிமா பாருங்கள். அந்த ஆரணி ஆறு பார்த்திங்கன்னா, ஆரணியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அரியத்துறை வழியாக வந்து புதுவாயில் நோக்கி போய் பொன்னேரியிலேருந்து அப்படியே பழவேற்காடுக்காக போயிட்டு கடலில் கலந்துருது. இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் வண்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் வண்டி தான் இது. ஸோ சுந்தரா ட்ராவல்ஸில் வந்து இந்த புகை அடிக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் வந்து மாப்பிள்ளை ஒரு பக்கம் இருப்பார். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது புகை அடித்து அவர் ஃபுல்லாகவே வந்து கருப்பாயிடுவார். ஸோ அந்த மாதிரியான வண்டி தான் இது. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்தது. சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது சரியான புகை நண்பா. ஸோ முடியல, அந்தளவுக்கு இருந்தது. பட்டு போக போக வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. நம்ம பாடி வந்தாச்சு. பாடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் நம்மளுக்கு அந்த ஷாப் இருக்குது. இந்த லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடை இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அன்னை பேக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த பேக்கு தான் நம்ம டெலிவரி எடுக்க வந்த பேக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக வந்து தைச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான அளவு என்ன வரும் அப்படின்றத வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தைச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம வந்து தைக்கிறதுக்கான கூலி ப்ளஸ் வந்து மெட்டீரியலுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம கொடுத்தா போதும். ஸோ எல்லாமே வந்து பக்காவாக தைச்சி வச்சுருக்காரு அவர்.
ஸோ நம்ம என்னென்ன டிசைனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோமோ அந்த மாதிரியான டிசைன்லேயே வந்து அவங்க தைச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஃப்ளூட் பேக்கு. ஸோ ஃப்ளூட் வந்து இதில் வச்சுக்கிட்டு மேலே வந்து ஃபோன் வச்சுக்கிறதுக்கும் மற்ற திங்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கும் தான் வந்து இந்த பேக் வந்து தைச்சிருக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் வந்து நம்ம வெளியே எங்கேயாச்சும் வாங்கணும் அப்படின்னா ஒரு 3000 அந்த மாதிரி வந்துடும். பட் நம்ம வந்து இவரோட கடையில் வந்து நம்ம தைச்சதால் வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் சார்ஜஸ் ப்ளஸ் வந்து அவர் தைச்சதுக்கான கூலி மட்டும் வந்து ஆச்சு. உங்களுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தேவைப்பட்டால் அவரை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பேக் வந்து டெலிவரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம SSD ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம் வாங்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்மோர் வரைக்கும் வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் பூத் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கனரா பேங்க் ஏடிஎம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 கடை தள்ளி வந்து சரஸ்வதி கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுதான் கடை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து பண்ணி தராங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4-5 கடை ஏறி இறங்குனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ரேட்டுக்கும் இந்த கடையில் இருக்கிற ரேட்டுக்கும் வந்து ஒரு 5%லேருந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. நான் இங்கே என்னென்ன ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 SSD ஹார்ட் டிஸ்க்கு 1 TB, அதுக்கப்புறம் 2 கனெக்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் வந்து 3.20 வந்து நான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸு. கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து பார்த்தோம். இந்த காதி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கடை இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் வந்து வண்டியை விட்டுருந்தோம். ஸோ வண்டியை வந்து யாரோ தூக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால் பக்கத்தில் வந்து ஒரு சில பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து நோ பார்க்கிங் ஏரியா தம்பி. ஸோ இங்கெல்லாம் வந்து வண்டியை நிப்பாட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டினீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, ஒருவேளை அவங்க தான் எடுத்துகிட்டு போனாங்களா இல்லைனா வேறு யாராச்சும் எடுத்துகிட்டு போனாங்களா எங்களுக்கு சுத்தமாக தெரியல. பட் ஒரு கார் டிரைவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி தம்பி உங்கள் வண்டி வந்து க்ரீன் கலரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். போலீஸ்காரங்க தான்ப்பா எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது வந்து நோ பார்க்கிங்கு, அதனால் இங்கே வந்து வண்டியை விடக்கூடாது. நீங்கள் வந்து விட்டுருந்தீங்க, அதனால் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு சில வண்டிங்க வந்து தூக்க முடியாததால் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. மீதி வண்டியை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஆட்டோக்காரர்கிட்ட வந்து கேட்டோம். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்ப்ளென்சர் போடுற வழியில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே வந்து சலானை வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து சுத்தமாக அப்படியே எம்டியாக நின்னோம். பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து ஆட்டோக்காரரே வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன், 150 ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நியர் தான், பக்கத்தில் தான் இருக்கும் எங்கேயாச்சும். பட் அதுக்கு வந்து 150 கேட்டார். சரி ஓகே, அந்த டென்ஷனில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு 150 வந்து ஜிபே பண்ணிவிட்டு, ஜிபே பண்ணுறதுக்கு வந்து பெரிய தொல்லையாயிருச்சு. ஸோ அதுக்கு என்னென்னா அவர்கிட்ட வந்து ஜிபே இல்லையா. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் போயிட்டு நாங்கள் வந்து 150 தட்டி விட்டுட்டு, ஸோ அவங்க வந்து அந்த ஜூஸ் கடைக்காரர் வந்து ஆட்டோக்காரர் அண்ணனுக்கு வந்து 150 கொடுத்து விட்டார். இந்த மாதிரி நடந்த உடனே கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. ஸோ மைண்டு ஃபுல்லாக வந்து அந்த நம்மளுக்கு வண்டி கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டாக போவோம், போயிட்டு சலான் வந்து போட்டுட்டு ஸோ நம்ம வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆட்டோக்காரர் வந்து அந்த இடத்துல ட்ராப் பண்ணார். போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்டுட்டு எவ்வளோ ஃபீ அப்படின்றத வந்து கேட்டுட்டு சலான்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீ எல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பியாச்சு. பைக்கு காணோன்னா உடனே கொஞ்சம் பதறிட்டோம். ஆனால் எப்படியோ நல்லபடியாக நடந்து முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இருந்தாங்க. காலையிலேருந்து அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு சுத்தமாக வந்து என்னால் ரெஸ்ட் ரூமே போக முடியல. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம காத்தாட அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கோம். இப்போ தான் கண்ணு பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். Para mi gente, con una pasión tan fuerte. Ay, 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 ahora sigo cantando y sigo gozando. Yo sigo cantando y sigo gozando. எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைக் வந்து எடுத்துகிட்டு போனது. ஸோ அதுதான் வந்து பிக்கெஸ்ட்டு சம்பவம். உங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து திருப்பதி ட்ரிப் வந்து போக போகிறோம். ஸோ அந்த திருப்பதி ட்ரிப்புக்காக தான் நம்ம இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறது. ஸோ இந்த திருப்பதி ட்ரிப்புக்கு
உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பதி ட்ரிப்பை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.